நிறைய சினிமா பார்க்குற போல கேட்டதும் கோவம் வர மாதிரி கோர்வையா பேசுற. ஆனா எனக்கு கோவம் வராதுப்பா. வண்டியை திருப்பிடா. இல்ல, அந்த பாரம்பரியங்கிறது எங்க அப்பாவோட மூச்சு. அந்த கடை தான் எங்க அப்பாவோட நெஜம். அது நொறுங்குனா எங்க அப்பாவும் நொறுங்குவார். உன் அப்பா ஒன்றும் நொறுங்கலப்பா. முன்னாடி வேணும்னா நட்ராஜன் வரும் கண்ணாடி சில்லு மாதிரி வாழ்ந்திருக்கலாம். ஆனா என் மகன் தலையெடுத்த பிறகு கருங்கல் பாறையை விட கடுமையாயிட்டேன். அதுவும் கடைக்கேன்னு ஒரு பிரச்சனை வந்தப்போ என் மகன் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு பெரிய பலத்தை கொடுத்துச்சு. என்னை விட என் மகனுக்கு என் பாரம்பரியத்து மேல அவனுக்கு பெரிய அன்பு இருக்கு. அதை கட்டி காப்பாத்திடுவான்னு நான் நம்பிட்டேன். இல்லப்பா, நீ நடராஜன் மாமனா இருந்தா வண்டியை திருப்பிக்கிட்டு வீட்டுக்கு வந்து சேரு. இல்ல அந்த ராணியம்மோட பேர் நான் தான் போய் சண்டையை போடு. சுபு, கிளம்பலாம். என்னது வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்க? ஏன் இப்படி பண்ணுது? ஒரு வேளை பெட்ரோல் இல்லையா? இருக்க புது வண்டி தானே, சின்ன பிரச்சனை. எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு. இவங்க வீட்டு முன்னாடி தான் நிற்கணுமா? மிஸ்டர் ஒயிட் மாதிரி இருக்கு. அவரே தான். நம்ம வீட்டை கண்டுபிடிச்சிட்டாருன்னா பிரச்சனை ஆயிடுமே. அண்ணே, பாட்டி மேடம் யாரா வந்து கேட்டாங்கன்னா நான் ஜோதி மேடம் கூட்டிட்டு வெளியே போயிருக்கேன்னு சொல்லுங்க. அவங்களுக்கு சேஃப்டியா நான் இருக்கேன்னு சொல்லுங்க. பயப்பட வேணாம்னு சொல்லுங்க. சரியா? எல்லாம் கரெக்டாக தானே இருக்கு. இப்போ ஏன் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்க? ஏன் வண்டி எடுக்க மாட்டேங்கிறா? ஏய், ஒழுங்க போயிடு. போறியல்ல. என்ன ஓர சொல்லுங்கிறா? எனக்கு சரி சரி, அப்புறமா
பாய். பூவரசம் பூ பூத்தாச்சு, பொண்ணுக்கு செய்தி வந்தாச்சு. என் அப்பா மட்டும் வராம இருந்திருக்கணும். உன் வீட்டுல எவன் அடி வாங்குறானோ இல்லையோ, நீ மட்டும் நிச்சயமா அடி வாங்கியிருப்படி. சித்தப்பே, இதெல்லாம் எதுக்கு? முதல்ல நீயும் நானும் உள்ள போறோம், உடசல கொடுக்குறோம். பின்னாடி ஒரு பெரிய படை, இந்த சித்தப்பனோட படை வந்துகிட்டு இருக்கு. அந்த ஜெயராமனை இன்னைக்கு உண்டு இல்லைன்னு பாத்துடலாம்டா. வேணாம் சித்தப்பு, விடு. டேய், நீ சொன்னாலும் நான் விட மாட்டேன். அதுவும் என்னைய நம்பி பெரிய படையே வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் விடவே மாட்டாங்க. உன் பின்னாடி படம் வருது. ஆமாடா மேனே. சரி, உன் படையை திரட்டிட்டு இந்த மகனுக்காக ஒரு வேலை பண்ண. இந்த புது வண்டி ஸ்டார்ட் ஆகல, அப்படியே உருட்டிட்டு உன் படையோட வீடு வந்து சேர்ந்துறியா? புது வண்டி ஸ்டார்ட் ஆகலையா? தள்ளு, இது எப்படி சித்தப்பா என்னவா இருக்கும்? என்ன பண்ற? நான் இப்ப ஸ்டார்ட் பண்றேன் பாரு. பாத்தியா மன மிதிக்கிற மாதிரி மிதிச்சாதான் சத்தம் வரும். வா உள்ள போய் 2 மிதி மிதிச்சுட்டு வரும். வா உள்ளதானே, போலாம். இந்த வர எப்படி ஸ்டார்ட் பண்ண? மன வரேன்னு சொல்லிட்டு வண்டியில இருக்கான்ட்ட. இல்ல சித்தப்பா, நான் இப்ப மூட்ல இல்ல. சாயந்தரமா பாப்போம். வீடு வந்து சரி. வீட்டுக்கு ரொம்ப நேரம் நிக்காத. என்ன சடையாண்டி ஓவரா வளட்டுவாங்க. எப்பயும் நைட்டு 12 மணிக்கு தான் வந்து சலம்புவா. இப்ப பகல் 12 மணிக்கு வந்துட்டியா? டேய், நைட்டு 12 மணிக்கு வருவேன்னு சொல்லிட்டு போகத்தான் இப்ப வந்த. நல்ல ஆள். கத்திரிக்காய், வெண்டைக்காய், முருங்கைக்காய் வாங்கம்மா வாங்க. குருவித்தலை, பாவக்காய், 2 கிலோ போடுங்க. 40 ரூபா தான் வாங்க. தக்காளி, உருளைக்கிழங்கு, கேரட் வாங்கம்மா. வாழைக்காய் 3, தக்காளி 2 கிலோ கொடுங்க. 2 கிலோவா? தரமா? 10. போனா வராதுமா, போனா வராது, சீக்கிரம் வாங்க. கத்திரிக்காய், வெண்டைக்காய், முருங்கைக்காய் வாங்கம்மா வாங்க. குருவித்தலை, பாவக்காய், எல்லாரும் வீட்டுக்கு வாங்கதா இல்ல கடைக்கு வாங்கதான்னு தெரியலையே. நமக்கு இருக்கு. ஐயோ மேடம், ஆனாலும் உங்களுக்கு தைரியம் அதிகம் தான் மேடம். எரிமலை மேலேயே நின்னு எச்சு துப்ப பாக்குறீங்க பாத்தீங்களா? யார போட்டோ எடுக்கணுமோ அவன் வீட்டு முன்னாடியே நிக்கிறீங்களே. தப்பு மேடம், ரொம்ப தப்பு மேடம். ஆனாலும் உங்களுக்கு தைரியம் அதிகம் தான் மேடம். எரிமலை மேலேயே நின்னு எச்சு துப்ப பாக்குறீங்க பாத்தீங்களா? யார போட்டோ எடுக்கணுமோ அவன் வீட்டு முன்னாடியே நிக்கிறீங்களே. தப்பு மேடம், இதெல்லாம் ரொம்ப தப்பு. அவன் ரவுடின்னு நீங்களே சொல்லிருக்கீங்க. அது மட்டும் இல்ல, நானும் நேர்ல பாத்திருக்கேன் மேடம். வியாபாரம் பண்ற கடையில 1000 பேருக்கு முன்னாடி ஒருத்தனை ஓட விட்டு அடிக்கிறான். மரிக்குழந்து, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றியா? சொல்லுங்க மேடம். தயவு செஞ்சு கொஞ்சமா பேசு மேடம். 6 வேணா சத்தம் இல்லாம போகும். ஆனா அருவி ஓன்னு கத்திக்கிட்டே தான் மேடம் ஓடும். நாளா அருவி மாதிரி மேடம். தெரியாம பேசிட்டேம்மா, தெரியாம பேசிட்டேம்மா, விட்டுற. ஏமா காய்கறி வாங்குறீங்களா இல்லையா? நான் 4 தடவை போக வேணாமா? யோ இரியா, நல்ல காயா பார்த்து வாங்க வேணா மேடம். ஆக்சுவலி நம்ம வெண்டைக்காய உடைச்சு பார்த்து தான் வாங்கணும். இப்படி கத்திரிக்காவை மெல்ல அழுத்தி பார்த்து வாங்கணும். இப்படி தக்காளிய நல்லா நசுக்கி. மத்தாயே, உன் லைவ் பெர்ஃபார்மன்ஸை கொஞ்சம் கட் பண்ணு. முதல்ல வந்த விஷயத்தை கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஐயோ மேடம், என்ன மேடம் நீங்க பட்டுன்னு ஏன் திரும்புறீங்க? அவங்க நேர்ல பார்த்தா என்ன நடக்கும்? ஏ லூசு, இத்தனை வருஷமா நான் எப்படி அவனை பார்த்தது இல்லையோ அதே மாதிரி அவனும் என்ன பார்த்தது இல்ல. லாயர் இல்ல, பாயிண்ட் பிடிச்சிட்டீங்க. ஐயோ நான் நிக்கவா போட்டுமா? ஓய், கொன்றுவேன். மொத்த சீனி நீ கொன்ன வச்சுதான். எல்லா காய்கறி என்னையா வேலை பார்த்து கால்குலேட் பண்ணி வை. நானே வாங்கிக்கிறேன். ஓகே? டிஸ்டர்ப் பண்ண கூடாது. ஐயோ மேடம், யூ கேரி ஆன். டிஸ்டர்ப் பண்ணாம நான் பாத்துக்கிறேன். கொன்றுவேன். ஏய்
ஏய் வரான் வரான். ஏய் என்ன பண்ற? மேடம் பயந்து ஒளிய போறேன்னு நினைச்சீங்களா? கையில இருக்கிற போனு கீழே விழ போச்சு, அத புடிச்சேன். இவன் தானே, நல்லா பாரு, இவன் தானே. இவனா? என்ன மேடம் நீங்க தீல கருகின காக்கா மாதிரி இருக்கான், இவனை போய் கார்த்திங்கிறீங்க? எனக்கு என்ன தெரியும், நீ தானே உன்னை நேர்ல பார்த்த. மேடம் அவன் சிலு ஒன்று மாதிரி மண்டை சிலுப்பிக்கிட்டு திரிவான் மேடம். அவனை பார்த்ததுமே அப்படி அந்த சிலுமுக்கு உடைக்கணும் போல தோணும். உனக்குமா? மேடம் முயற்சி விடாதீங்க, மறுபடியும் ஜூம் பண்ணிடுங்க. ஜோதி, போச்சு. வா. இங்க என்னமா பண்ற? அது இல்ல, போர் அடிக்குதுன்னு. அத்தை வீட்டு பார்க்க வந்தியா? ஆக்சுவலி எஸ். இல்ல இல்ல இல்ல, பார்த்தா நம்ம நாட்டுல இருக்கிறவங்கள இருக்க எஸ்கேப் மாதிரி கொழுந்து. ஐயோ புடிச்சிட்டாங்க. வீட்டை பார்க்க வந்தவ வாசல்லையே நின்னா எப்படி? உள்ள வா. இல்ல, இப்போதைக்கு வெளிய பார்த்துட்டேன், இன்னொரு நாள் வந்து உள்ள பாக்குறேன். என்ன விளையாடுறியா? நீ உள்ள வா. இல்ல இல்ல இல்ல, என்ன மேடம் நீங்க? அவங்கதான் அவ்வளவு அன்பா கூப்பிட்டாங்கல்ல, போங்க மேடம். நீயும் கூட வா. இந்த புள்ள யாருமா? உன் ஃப்ரெண்டா? நான் இந்த பக்கத்துல சாமி கும்பிட்டு போலான்னு வந்தேன். இவங்க என்கிட்ட அட்ரஸ் கேட்டாங்க, அதான் கொண்டு வந்து விட்டேன். அடி பாவி. இது உங்க குடும்ப விவகாரம். ஜெயில இருக்கிறவங்க சித்தப்பா வெளியில வந்தா இந்த குடும்பத்தையே கொன்னுடுவேன்னு சொல்லியிருக்காரு. உங்க கூட வந்து நானும் இந்த குடும்பத்துல ஒருத்தி நினைச்சு என்னையே கொண்டுட்டேன், என்ன பண்ணுவேன்? மரியாதையும் கூட வா. ஏமா அட்ரஸ் சொன்ன புள்ளகிட்ட ஏன் அம்புட்டு நேரம் பேசிட்டு இருக்க? நீ உள்ள வா. அதானே, விடுங்க. போங்க மேடம், போங்க போங்க. நீ ஏன் பயப்படுற? என் மக வீட்ல இல்ல, உள்ள வா. நீ வா. ஐயோ வா. ஆமா, மொத்தம் 2140 ரூபாய் 85 காசு. என்னம்மா பேசாம போறீங்க? அம்மா ஏம்மா கொஞ்சம் நில்லுமா. பூசணிக்கா. அதான் உன் தள்ளுவண்டி கடையில பூசணிக்காய் இல்லல்ல, அடுத்த தடவை எடுத்துட்டு வா, நான் வாங்கிக்கிறேன். தலை எடுத்து கத்திரிக்காய், வெண்டைக்காய், முருங்கைக்காய். காய்மா காய். போயிட்டான். எஸ்கேப். வா ஜோதி. அது வந்து பாத்து. அத இல்ல, நான் இன்னொரு நாள். சும்மா எதுவும் பேசக்கூடாது. சொந்த அத்தை வீட்டுக்குள்ள வர்றதுக்கு எதுக்கு தயக்கம்? வா. இல்ல வா. ஐயோ வா வா. இல்ல, நான் கூட்டிட்டு வர்றப்ப உன்னை யார் என்ன சொல்ல முடியும்? நீ உள்ள வா. இல்ல நான் வா. போச்சு. அத்தை, சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. அது தெரியாம கால் பட்டுருச்சு, நானே க்ளீன் பண்ணிடுறேன். உனக்கும் எனக்கும் வேணா இது தெரியாம நடந்திருக்கலாம். ஆண்டாள் அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு. உன் கால் பட்டுதா என் வீட்டுல அரிசி செதறணும்னு அவ நினைச்சா அதை யாரால மாத்த முடியும்? மா, யாருமா இவங்க? யாரா? என் அண்ணமாவடி.
ஜோதி. ஹாய். ஹாய். அவ சோபனா, கார்த்திக்கு நேரா இளையவ. என்னடி ஹாய் மட்டும் சொல்ற? வாங்க மதனின்னு சொல்லு. சொல்லுடி. ஐயோ இட்ஸ் ஓகே. சின்ன பிள்ளைய ஏன் மிரட்டிக்கிட்டு? சின்ன பிள்ளையா? நீ வேற. நம்ம கடை வரவு செலவுல இருந்து கொடுக்கல் வாங்கல் வரைக்கும் எல்லாத்தையும் இவதையும் பாக்குறா. சொல்லுடி மதனிக்கிட்ட. ஜோதி, இன்னொரு விஷயம் தெரியுமா? இவ IAS படிக்க போறா. ஓ, ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். இரு எங்க வீட்டு கடைக்குட்டிய கூப்பிடுறேன். மொச மொச இங்க வா. அது என்ன மொச? மொசக்குட்டி செல்ல பேரு. ஓகே. மொச. ஜெயலட்சுமி, என்ன சவுண்ட் அதிகமா இருக்கு? நான் தான் ஹோம்வொர்க் பண்ணிட்டு இருக்கேன்ல. ஏய் ஆண்டாள். அக்கா அக்கா, நீங்க எப்படி கைங்க? அச்சோ. அக்காவா? இவங்க உனக்கு முன்னாடி தெரியுமா? அட தெரியும் லூசு. நான் சொன்னேன்ல, தேவதை மாதிரி ஒரு அக்கா வந்து எனக்கு தைரியம் சொல்லி காப்பாத்துனாங்கன்னு. அது இவங்க தான். அக்கா, நீங்க எப்படி கைங்க? அது நான் அக்கா இல்ல, மதினி. மதினியா? தாய் மாமா மவளை மதினின்னு கூப்பிடாம வேற என்னன்னு கூப்பிடுவேன்? என் அண்ணன் மாவ ஜோதி. ஓ, இவங்க தானா அந்த ஜோதி? கார்த்திக் போட்டோ ஒண்ணு கூட காணுமே. ஏய் மொச, நீ மதினி கூட்டு போய் வீட்டெல்லாம் சுத்தி காட்டு. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பரவாயில்ல. நீ ஒண்ணும் பேசக்கூடாது. நீ போய் வீட்டை சுத்தி பாரு. உனக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு சீதாலட்சுமி என்கிட்ட சொல்லிருக்கா. நீ வீட்டை சுத்தி பாத்துட்டு வரதுக்குள்ள அத்தை டான்னு ரெடி பண்ணிடுறேன். ஐயோ பாவம், உங்களுக்கு எதுக்கு சிரமம்? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அட என்ன மதினி, ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. ஜெயலட்சுமி உங்களை சும்மா விட்டுருமா என்ன? நீங்க வாங்க, நான் வீட்டை சுத்தி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் என் ரூம பாக்கலாம். வாங்க வாங்க, கூச்சப்படாம வாங்க மதினி. ஏய் சோபனா, நீ வா 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 வா. ஏய், நீ என் தங்கம் இல்ல? என்ன சமையலுக்கு ஹெல்ப் பண்ணணுமா? சிங்க புள்ள. வா வா, எனக்கு ஹெல்ப் பண்ணு. ஓடி ஓடி. ஜெயலட்சுமி, ரொம்ப பண்ற. அப்பாவும் அண்ணனும் வந்தா நீ அப்படிதான் தெரியும்ல. நீ தொலைஞ்ச வரும்போது பாத்துக்கலாம். நீ வாடி வாடி வேகமா. அப்புறம் மதினி, இதுதான் எங்க அம்மா புடவை ரூம். வாங்க காட்டுறேன். வாங்க மதினி, இதுதான் எங்க அம்மா புடவை ரூம். மதினி, அங்க பாருங்க, அதுதான் எங்க அண்ணனோட போட்டோ. அழகா இருக்குல்ல? இதே மாதிரி மேல இன்னும் 3 ரூம் இருக்கு. வாங்க போய் பார்க்கலாம். வாங்க வாங்க, மேல எங்க அண்ணன் ரூம் இருக்கும். சூப்பரா இருக்கும். மதனி, நேத்து உங்க நேம் கேட்கணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். நேத்து மட்டும் நீங்க உங்க பேரை சொல்லிருந்தீங்க, நான் அப்பயே கண்டுபிடிச்சிருப்பேன். கண்டுபிடிச்சு நீயும் அக்கா மாதிரி என்கிட்ட பேசலாமா வேண்டாமான்னு யோசிச்சிருப்பியா? சாச்சா, எனக்கு தான் உங்களை பார்த்தோன்னா நல்லவங்க தெரிஞ்சு போச்சே. நேத்தே மதனின்னு தெரிஞ்சிருந்தா நேத்தே கை பிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பேனே. வாங்க மதனி. வாங்க மதனி. வாங்க வாங்க, சீக்கிரமா வாங்க. பாத்து பாத்து. மதனி, இதுதான் எங்க அண்ணன் ரூம். எங்க அண்ணனுக்கு எப்பவுமே ரூம் சுத்தமா இருக்கணும். அப்படியே டக்குன்னு வெளிய இருந்தே பாத்துட்டு வந்துருங்க. ஏன்னா ஆள் இல்லாதப்போ யாராச்சும் அது ரூம்குள்ள போனா பயங்கரமா கோவம் வரும். பாருங்க. இவன் போட்டோ இல்லையே. இவ்வளவு ரிஸ்க் எடுத்து வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு. அவன் போட்டோக்கு பதிலா தலை போட்டோ மட்டும்தான் இருக்கு.
வாங்க மதனி, நான் என்னோட போட்டோ எல்லாம் காமிக்கிறேன். வாங்க வாங்க. என் போட்டோ காமிக்கிறேன். இதோ இது இருக்குல்ல, இது நான் முதல்ல ஸ்கூலுக்கு போனப்ப எடுத்த போட்டோ. அப்புறம் இது இருக்குல்ல, இது நான் 8th படிக்கிறப்ப நினைக்கிறேன். அப்புறம் இது நான் குழந்தையில இருக்கப்ப எடுத்த போட்டோ. அப்புறம் இது வந்து மோச ஜோதியை கூட்டிட்டு வா. வரோமா. வாங்க மதனி வாங்க. வந்துட்டோம், இதோ வந்துட்டோம். ஜெயலட்சுமி செத்த இன்னைக்கு. இவ்வளவு நேரம் நீ பாசத்தை பொழிஞ்ச, உன் மாமா என்னத்தை பொழிய போறாரோ தெரியல. போ போ, ஏதாவது சமாளி. என்னங்க, இவ ஜோதி என் அண்ணன் அவ.